ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முறுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 ரோல் பேஸ்கெட்க்கு பார்த்திங்கன்னா முறுக்கு ஹேண்டில் வந்து நல்லாவே இருக்கும். நான் அதனால் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ப்ளூ கலர் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. சாண்டல் கலர் வந்து தீர்ந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் நான் ப்ளூ கலரை மட்டும் வச்சு இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்போது ஒரு ஹேண்டில் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த அளவு தான் வந்து மீதி இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. நான் வேறு கூட போட்டுட்டு ஸோ அதை வந்து நான் உள் ஒயராக எடுத்துக்கிறேன். நான் உள் ஒயராகவும் வந்து ப்ளூ கலர் தான் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து இந்த ஒயர் வந்து எனக்கு இவ்வளோ தான் மீதி இருந்துச்சு. இது வந்து நான் வெளி ஒயராக எடுத்துக்கிறேன். 4.5 அடியில் உள் ஒயரை பொறுத்த வரைக்கும் 4.5 அடியில் 4 ஒயர் வந்து நான் உள் ஒயராக கொடுத்துருக்கேன். ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 4.5 அப்படின்னா இதில் வந்து ஹாஃபில் முடிகிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா. 4.5 அடியில் வந்து 4 ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போது 4.5 அடியில் வந்து நான் 4 ஒயர் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சாண்டில் இருக்குது இல்லைங்களா, சாண்டில் கீழே இருக்கிற 2 மிக்சடு நாட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. சரிங்களா. ஈக்குவலாக இழுத்தாச்சு. இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த இடம்லாம் வந்து கட்ட தேவையில்லை. சரியா. நான் இப்போ வந்து வெளி ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து உள் ஒயர் கொடுத்துருக்கோமோ அதே இடத்துல இந்த வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த இடத்துல வந்து இழுத்துக்கோங்க. இது வந்து ஈக்குவலாக இழுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சோண்டு இழுத்தா போதும். இப்போ இழுத்துருக்கோமா, இவ்வளோ தூரம் இழுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஒயரு. இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணுங்கள், ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த கையில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பூ கட்டுறதுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த சைடு இருக்கிற ஒயரை நம்ம வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி திரும்பிக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த சைடு இருக்கிற ஒயர் வந்து கொடுத்து உள்ளே கொடுத்து எடுக்கணும். ஓகேவா. இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பெரட்டின பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி மேலே தூக்கின மாதிரி கொடுத்து இந்த சைடு. ஓகேங்களா. இதில் வந்து கை மாற்றி மாற்றி பண்ணணும். ஃபஸ்ட்டு முடிச்சுங்கிறதுனால நான் 2மே இதில் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மேலே தூக்குனபடி கொடுத்து இந்த கைக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த கைக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இதை வந்து இந்த பக்கம். சரிங்களா. இப்போ வந்து இதை வந்து இழுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. டைட்டாக இழுத்துட்டு திரும்பவும் வந்து மேல் நோக்கி தூக்கின மாதிரி வச்சு அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து இதை ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி இதை வந்து ஒயரை இழுத்து விட்டுருங்க. கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த கையில் ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணி இந்த சைடு எந்த கையில் பண்ணுறோமோ அந்த சைடில் இருக்கிற ஒயரை வந்து இதுக்குள்ளே கொடுத்து வாங்கணும். அவ்வளோதான். சரிங்களா. இப்போயும் மேல் நோக்கி இழுத்துட்டு இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோமா. அதுக்கு மேலே இப்படி இந்த கையில் ட்விஸ்ட் பண்ணி இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. இப்போது டைட் கொடுங்க. டைட் கொடுத்துட்டு திரும்ப இந்த சைடு மேல் நோக்கி கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கீழே அந்த டிசைன் வருது இல்லைங்களா, அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு டிசைன் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம வந்து கொஞ்சம் பின்ன தான் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம தூக்கி கொண்டு வரும் பொழுது தான் இது வந்து அழகாக வந்து நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மேலே தூக்கி கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்படி போட்டோம்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். ஸோ மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். சரிங்களா, இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. திரும்ப இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு திரும்ப அப்படி தூக்கிட்டு இந்த சைடு கொண்டு வந்து இப்படி திரும்பிடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி திரும்பிடுச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிடுங்க. முறுக்கிக்கிட்டுனா நமக்கு வந்து டிசைன் வந்து மாறிடும். அதனால தான் பெரட்டின பக்கம் வந்து மேலே வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ மேல் கொண்டு வாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி தான் பின்னணும். சரிங்களா, 2 பாகமாக இருக்குது இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுத்தது. ஸோ அதை வந்து மேலே கொடுத்து இந்த சைடு கொண்டு வாங்க. கை வந்து மாற்றி மாற்றி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படியே கொண்டு போயிடக்கூடாது. மேலே கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பின்னணும். மாடல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒயர் வந்து இழுத்து விட போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது நமக்கு. சரிங்களா, எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் முறுக்கு ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து 4 ஒயர் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5, 6 இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, இதுவே 4 ஒயரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுக்கு வந்து 2 ஒயர் கொடுத்தாலே போதும். முறுக்கு ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் 2 ஒயர் உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம். நான் இதுக்கு வந்து 2 ரோல் கூடங்கிறதுனால நான் வந்து 4 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5, 6ன்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் தான். ஓகேங்களா, 4.5 அடியே போதும் உங்களுக்கு. இப்படி நம்ம தூக்கி கொண்டு வந்து பின்னும் பொழுது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். ஓகேங்களா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தூக்கி பின்னும் பொழுது இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ இதே போல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் இருக்கிறப்போ காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால நான் வந்து அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை தூக்கி கொண்டு வர்றது தான் ரொம்பவே முக்கியம். சரிங்களா, ஏன்னா ட்விஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேலாப்லேயே ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. வந்து ஒயர் கீழே போயிடுது இல்லைங்களா, நம்ம வந்து இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் மேலே தூக்கி கொண்டு வந்து இந்த கையில் ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. கை மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல காட்டுறேன். சரிங்களா, இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். எந்த சேஞ்ச் கிடையாது. பாருங்கள், டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்து சொருகிறது கரெக்டாக இருக்கும். நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இப்போ இந்த ஒயரையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம உள்வயர் இருக்குது இல்லைங்களா, அதே அளவுக்கு வந்து இதையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை அதோட நம்ம முடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து 2 சாண்டலுக்கு இடையில நான் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் வந்து இதே 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ரன்னிங் ஒயரையும் வந்து ஒரு சைடே விட்டுருங்க. இந்த சைடு இழுத்து விட்டு நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கிட வேண்டியதுதான். சரிங்களா? இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு இந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொருக்கி விட்டுடலாம். எந்த சைடு வேணாலும் சொருகலாம். சரிங்களா? உங்களுக்கு கீழே இந்த சைடு அந்த மாதிரி எங்கே வேணாலும் சொருகலாம். இதை நான் எல்லாத்தையும் வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சொருகிட்ட பிறகும் இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன ஒயர் வச்சு நம்ம கட்டிடலாம். கட்டினா தான் வந்து நமக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கும். நான் இந்த சைடு கட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல கட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை வந்து நான் சொருகிட்டு காட்டுறேன். இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். சரிங்களா? இந்த பக்கம் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்க, ஃபுல்லாகவே வந்து நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் வந்து 2 இடத்துல கட்டியிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துலையும் மேலேயும் நான் வந்து கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு கூட ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம 4 ஒயர் கொடுத்தோம் இல்லைங்களா, ஹேண்டிலும் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது முறுக்கு ஹேண்டில் எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரிங்களா? 2 ஒயர் கொடுத்தாலும் இதே ஸ்ட்ராங்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் ஒயர் கூட கொடுக்குறப்போ கொஞ்சம் வந்து மொத்தம் அதிகமாக தெரியும். சரிங்களா? மெலிசாக இருக்கும், இல்லை இது வந்து கொஞ்சம் அழுத்தமாக தெரியும், அவ்வளோதான். ஹேண்டில் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த அளவு வந்து ஒயர் இருக்குது. சரிங்களா? முறுக்கு ஹேண்டில் ப்ளஸ் இந்த 2 ரோல் ஒயர் பேஸ்கெட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிவிட்டு நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த ஹேண்டிலும் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் வேணாலும் போடலாம். 2 ஒயர் ஹேண்டிலு, முறுக்கு ஹேண்டில் உங்களுடைய இஷ்டம் தான். எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. முறுக்கு ஹேண்டில் வந்து எனக்கு வந்து ஒயர் வந்து சாண்டில் இல்லை, ஸோ நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலும் கூட. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த முறுக்கு ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.